கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த தேசத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திரைப்படத்திற்கு ட்வீட் போடுகிறார் என்று சொன்னால் ஜனநாயகனை மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார். ஜனநாயகம் என்பது தளபதி விஜயனுடைய தனிப்பட்ட ஒரு கோஷமோ குரலோ கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரல். தமிழக மக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக, அவருடைய விருப்பத்திற்கு மாறாக தான் ஜனநாயகன் பழிவாங்கப்படுகிறார். அந்த அர்த்தத்தில் தான் அவருடைய ட்வீட் இருக்குது. இது ஒரு படமாக பார்க்கல, மக்கள் பாடமாக பார்க்கிறார். ஒரு திரைப்படத்திற்கு எதுக்காக இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க? விஜயை யாராலையும் தன் பக்கம் இழுக்க முடியாது சார். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, தளபதி விஜய்க்கு தில்லு. அது இருக்கிறதால தான் ஒரே நேரத்தில் ஒரு சேர மத்திய அரசையும் எதிர்க்கிறார், மாநில அரசையும் எதிர்க்கிறார். இவங்க எவ்வளவு இவங்க டார்ச்சல் கொடுக்குறாங்களோ சார். இந்த ஜனநாயகம் படம் ஒன்று போதும் சார், மிகப்பெரிய எழுச்சியை சார். அப்போ டார்ச்சல் கொடுக்கப்படுது சார். கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு சார்? இந்த கூட்டணியை அந்த தொண்டர், காங்கிரஸ் தொண்டர் ரசிக்கல. காமராஜரை கேவலப்படுத்துற, இந்திரா காந்தி அவமானப்படுத்துற, ராஜீவ் காந்தி அசிங்கப்படுத்துற, அவர்களுடைய கொள்கை தலைவர்கள்லாம் தூக்கி குப்பையில் போடுற. காங்கிரஸ் தன்னுடைய கோபத்தை காட்டுது, ராகுல் காந்தி காட்டுறாரு, அவர் ட்வீட் போட்டு காட்டுறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். உதயசூரியனுக்கு உண்மையான காங்கிரஸ்காரன் ஓட்டு போட மாட்டான் சார். அதை மீறி நீ கையில காலில் ஊந்து நீ காங்கிரஸ் கூட்டணியை ஒருவேளை அமைத்தால் அந்த கூட்டணி வெல்லாது. கழுத்தை அறப்பா திமுக காரன் காங்கிரஸ் வேட்பாளர்கள் கழுத்தை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட்டு இதை குறிப்பாக பார்க்கப்படுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியில் இல்லை நாங்கள் திமுகவுடன் தான்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க மத்தியில் இந்த படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தியே ட்வீட் போட்டிருக்கிறாரு. அப்போ உண்மையிலே காங்கிரஸ் வரதான் போதா சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் பொங்கல். காலையில் மக்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக போகியை கொண்டாடி இருக்கிறாங்க. நான் கூட எங்கள் வீதி, எங்கள் தெருவெல்லாம் பார்த்தோம். எல்லாம் நல்லா நெருப்பெல்லாம் போட்டு கொளுத்தி மோளெல்லாம் அடித்து சந்தோஷமாக போகியை கொண்டாடுங்க பெண்கள். சத்தமாகவே இது வித்தியாசமான ஒரு கோஷம் இந்த பொங்கலில் என் காதில் கேட்டது. போயும் போச்சு பொங்கலும் போச்சுன்னு வழக்கமெல்லாம் கோஷம்லாம் கொடுப்பாங்க பசங்க. இந்த முறை ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு கோஷமாக நான் பார்த்தேன். இந்த பொங்கல் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பசங்க பெண்கள் எல்லாமே சந்தோஷமாக சிரிச்சிக்கின்னு ஓம் சக்தி பராசக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு. அது விஜய் அவர்கள் அரசியல் வருகையினால அப்படி பேச. ஆமாம், திமுக தீய சக்தின்றது அவங்களுடைய உள் மனதில் ஆழமாக பதிஞ்சு போயிருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க ராகுல் காந்தி ட்வீட் போட்டுக்கிறாருன்னு. நல்லா பாருங்கள், நான் கூட பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 38 வருஷம் கிட்ட இருக்கிறேன் அரசியலில். ஒரு திரைப்படத்திற்கு இந்த தேசத்தை ஆளுகிற இவ்வளவு பெரிய இந்த தேசத்தினுடைய 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த தேசத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திரைப்படத்திற்கு ட்வீட் போடுகிறார் என்று சொன்னால் ஜனநாயகனை மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை ராகுல் காந்தி உணர்ந்திருக்கிறார். அது மட்டுமா நாங்கள் திரு விஜய் அவர்களோட இணைய தயாராகிட்டோம் என்கின்ற ஒரு சமிக்கையுமா? அது 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 அவங்களுக்கு, அது ராகுல் காந்தி மனசுக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய மனசுக்கு தான் தெரியும். நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஜனநாயகம் என்பது தளபதி விஜயனுடைய தனிப்பட்ட ஒரு கோஷமோ குரலோ கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரல். அதனால தான் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இது மோடி அவர்கள் தமிழ் இனத்திற்கு எதிராக நடத்துகிற போராகத்தான் ராகுல் காந்தி பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார். தமிழக மக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக, அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக தான் ஜனநாயகன் பழிவாங்கப்படுகிறார். அந்த அர்த்தத்தில் தான் அவருடைய ட்வீட் இருக்குது. நான் இன்னும் அது உள்ள நம்ம போக விரும்பல. அவருடைய அந்த அர்த்தத்தில் தான் அவருடைய ட்வீட் இருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு ராகுல் காந்தியே, ஒரு எதிர்க்கட்சி தலைவரை, பிரதான எதிர்க்கட்சி தலைவர், தேசத்துடைய எதிர்க்கட்சி தலைவரை ஒரு திரைப்படத்திற்காக ட்வீட் போடுகிறார் என்று சொன்னால் உள்ளபடியே நாங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டது. இந்த பொங்கல் எல்லா மக்கள் எழுச்சியோடு தான் பொங்கலை கொண்டாடுறதா மாதிரி சொன்னால் கூட ஒரு சந்தோஷம் இல்லை, ஜனநாயகன் இல்லைன்ற சந்தோஷம் தான் வெளிப்படையாக சொல்ல போனோம்.
இது ஒரு படமாக பார்க்கல, மக்கள் பாடமாக பார்க்கிறார்கள். இந்த படத்தை ஒரு பாடமாக பார்க்குறாங்க. ஒரு திரைப்படத்திற்கு எதுக்காக இவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்க? ஒரு சினிமா படத்தில் ஒரு சென்சார் பிரச்சனை இருக்குது, ஒரு தேவையில்லாத காட்சிகள் நீக்கணுன்ற அவங்க நீக்கிறாங்க, சேர்க்குறாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை, மத்திய அரசு கொடுக்குதா? மத்திய அரசு கொடுக்குறதா நல்லா தெரியுதா சார்? மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர், மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞரா 2வது இடத்துல இருக்கிறவர் அவர் தானே சார் இந்த வழக்கில் வந்து ஆஜராகிறார் வீடியோ கான்ஃபரன்சிங்ல. உயர் நீதிமன்றத்தில் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படி நீதிமன்றம் சொன்ன உடனே அந்த உலகத்தில் மிகச்சிறந்த தடகள ஓட்டப்பந்தய வீரர் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரையும் தாண்டி இல்லை மத்திய அரசு வழக்கறிஞர் அன்னைக்கு ஓடுறாரு உயர் நீதிமன்றத்தில், ஓடி போய் மூச்சு வாங்க நிற்கிறார், போய் உடனே தடை கொடுங்க, அந்த நீங்கள் சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொன்னீங்க பாரு, அதுக்கு தடை கொடுங்க, ஜனநாயகன் படத்துக்கு தடை கொடுங்கன்னு கேட்குறாரு. சிபிஐ வச்சு வந்து திரு விஜய் அவர்களை தன் பக்கம் இழுக்க பார்க்குறாங்களா? இல்ல ஏன்னா ஒரு அதாவது படத்தை வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றீங்க. சிபிஐன்றது வந்து அது ஒரு கட்டம் சார். விஜயை யாராலையும் தன் பக்கம் இழுக்க முடியாது சார். அப்படி இவங்க இழுத்தா போனோம்னு அவர் நினைச்சாருன்னா அவர் அரசியலுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை சார். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, தளபதி விஜய்க்கு தில்லு. அது இருக்கிறதால தான் ஒரே நேரத்தில் ஒரு சேர மத்திய அரசையும் எதிர்க்கிறார், மாநில அரசையும் எதிர்க்கிறார். ஒரு தைரியம், ஒரு தில்லு இருந்தால் தான் சார் அதை செய்ய முடியும். இவங்க சும்மா நான் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிக்க வேண்டியது தான். இப்போ இந்த ஒரு நபர் ஆணையம் வேண்டாம், உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு விசாரணை அமைங்கன்னு தாவேக்கா கேட்குது. இன்னும் சிலர் கேட்டாங்க. இப்போ அந்த விசாரணை நடக்குது, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க. அந்த சிபிஐ விசாரணை கண்காணிக்கிறதுக்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரணை கண்காணிக்க சொல்லிக்கிறாங்க. கண்காணிக்கிட்டான், அவர் போயிருக்கிறாரு, மீண்டும் கூப்பிட்றதா சொல்லியிருக்கிறாங்க. அவர் போயிருக்கிறாரு, அவருடைய தரப்பு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் சார் அவர் வண்டியிலிருந்து பார்த்ததை தான் அவர் சொல்ல முடியும். அவர் வண்டியிலிருந்து என்ன பார்த்தாரோ அதை தான் அவர் சொல்ல முடியும். புரியுதுங்களா? முழுக்க சிபிஐ வந்து சும்மா அப்படியே கடந்து போயிடுவாங்களா சார்? இப்போ வேண்டாம் அப்படின்னு தாவேக்கா சொல்ற ஒரு இடத்த வற்புறுத்தி நீங்க ஏன் கொடுத்தீங்க? அந்த இடத்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்காக கேட்கிறாரு, அவருக்கு ஏன் கொடுக்கல? தொடர்ச்சியா விஜய் கூட்டத்தில் இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் மக்கள் திரள்றாங்களே, அதே கூட்டம் தான் கரூருக்கு வரும் அப்படின்றது நீங்க ஏன் கணிக்க தவறிட்டீங்க? கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடிக்கினே இருந்தது, அதை ஏன் நீங்கள் ஒரு பேரிகார்ட் போட்டு தடுக்கல? இல்லை விஜய் கிட்ட போய் இதுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ண முடியாது, பெரிய கூட்டம் கூடிடுச்சு அப்படின்ற தகவலை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களா? சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குதா? சொல்லி வச்சா மாதிரி அரை மணி நேரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி எப்படி மருத்துவமனைக்கு வந்தார்? செந்தில் பாலாஜி படம் போட்ட வாட்டர் பாட்டிலாம் அங்கே யார் விநியோகம் பண்ணது? தடியடி நடத்துறதா சொல்றாங்களே, தடியடி யார் நடத்துனது? கரண்ட் போச்சுன்னு சொல்றாங்களே, கரண்ட்டை யார் புடுங்குனது? 41 உயிர்களை எப்படி பொழுது விடியறதுக்காடி ஒரு 3-4 மணி நேரத்துக்குள்ள இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? அவ்வளோ டாக்டர் அங்கே ரெடியாக இருந்தாங்களா? இல்லை பக்கத்து மாவட்டத்திலேருந்து வந்தாங்கன்னா எத்தனை டாக்டர் பக்கத்து மாவட்டத்திலேருந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே அங்கே வந்துட்டாங்க? போக்குவரத்து இடையூறு அங்கே இல்லையா? ஏன்னா கரூர் பூரா பதட்டத்தில் இருக்குது. அவங்களாம் எப்படி வந்துட்டாங்க? தனித்தனியாக வந்தாங்களா, ஒரே வண்டியில் ஏறி டாக்டருங்களாம் வந்தாங்களா? அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த ரூமுக்குள்ள எத்தனை டேபிள் இருக்குது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு? ஒரு குறிப்பிட்ட டேபிள் தான் இருக்குது, 1 தான் இருக்குது, 2 தான் இருக்குதுன்னா அந்த 2 டேபிளுக்குள்ள 41 பேரை போட்டு படிக்க வச்சு மடமன்னு பண்ணிட முடியுமா? அப்படி இல்லை, நிறைய இல்லை, நாங்கள் அப்படி அப்படியே பண்ணிட்டோம்னா கீழே எப்படி படுக்க போட்டு மடமன்னு அறுத்து தள்ளிட்டீங்களா? 41 பேரும் மிதிப்பட்டு தான் செத்தான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். போஸ்ட்மார்ட்டத்தில் அதெல்லாம் வந்திருக்குதா? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ள இவர் வந்து இப்படி தான் இவங்க செத்தாங்க, மிதிப்பட்டு தான் செத்தாங்களா? இல்லை வேற எப்படியாவது செத்து உள்ள வந்து எப்படின்றது என்ன வரல சார்? சொல்ல புரியுங்களா? சொல்லி வச்ச மாதிரி முதலமைச்சர் வராரு, முதலமைச்சர் வந்துட்டு பார்க்குறாரு, உடனே இவர் இன்னொரு அமைச்சர் வராரு, ஒரு அந்த உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த நடிகர் திலகத்துக்கு ஒரு ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவர் வராரு. அவர் வந்துட்டு உடனே வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாரு. நீங்கள்லாம் வந்து விதிமுறையை ஃபாலோ பண்ணுங்கன்னா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா கேட்குறீங்களாடா பாவீங்களா அப்படின்னு. இதெல்லாம் எப்படி நடந்துதாங்க? அப்புறம் உதயநிதி வராரு, துபாயிலேருந்து உதயநிதி வராரு, ஒரு ஃப்ளைட் எடுத்துன்னு வராரு, சைக்கிளில் பார்க்கிங் பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த ஃப்ளைட்டை பார்க்கிங் பண்ணிட்டு நேராக போய் எல்லாருக்கும் ஒரு மலர் வச்சுட்டு மீண்டும் சுற்றுலா கிளம்பிட்டாரு துபாய்க்கு. அப்போ கண்டிப்பாக திமுக வசமாக சிபிஐல சிக்கும் சார். கண்டிப்பாக சிக்கும் சார். செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும் சார். நிச்சயமா அதுதான் சார் நிர்மல்குமார் சொல்றாரு. ஓகே, நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? செந்தில் பாலாஜியை விசாரிக்கணும், இது சதின்றோம், இது சதியால் தான் இது நடந்ததுன்றோம். அது விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வாங்க, அதுதானே சிபிஐ. அதில் சார் மடியில கணம் கிடையாது சார். திரு விஜய் அவர்களுக்கு வழியில் பயம் கிடையாது சார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும். பொய் உண்மை வந்து உறங்கும் போது பொய் வந்து கும்மாளம் போட்டுக்கணும், ஊர்வலம் போகும், பூச்சி ஒடிக்கணும், பொட்டு வச்சுக்கணும், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும், கும்மாளம் அடிக்கும் பொய். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உண்மை புரிந்துங்களா? ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே,
பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புதிய கட்சி வரப்போகுதுன்னு இருக்கிறாங்க. அது உங்களை தான் சொல்றாங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த கட்சியும் சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நான் ஒரு அரசியல் விமர்சகரா, நான் நல்லா கேட்டுங்க, தமிழக வெற்றி கழகத்துல நான் உறுப்பினர் கிடையாது. ஒரு அரசியல் விமர்சகரா, ஒரு அரசியல் பார்வையாளரை நான் பார்க்கறத வச்சு சொல்றேன். தெளிவா அவங்க சொல்றாங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க, திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளோடு தான் கூட்டணி. ஆனா கொள்கை எதிரி பிஜேபி. அவங்க வந்து விஜய முதலமைச்சரை ஏத்துக்கணும் வந்தா கூட அவங்களுக்கு இடம் கிடையாது. சிபிஐயோ சென்சாரையோ போட்டு என்னதான் நீங்க மடக்க நினைச்சாலும் நாங்க அதுக்கு அடிபணிய மாட்டோம் உள்ள. சார் இதெல்லாம் நடக்காது, இது எதுவுமே நடக்காது. புரியுதுங்களா? அவர் தெளிவா சொல்றாரு, என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்றார். இவங்க சும்மா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, பிஜேபி கூட ஒரு பிளான் பண்ண போறாரு. ஏன் சார், நான் பல முறை நான் உங்க டிபேட்ல சொல்லியிருக்கிறேன், சொல்றீங்களா? பிஜேபியை பண்டாரம் பரதேசம் சொல்லி பிஜேபி உள்ள அனுமதிக்க விட்டவர் ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பிஜேபி கழட்டி விட்ட உடனே அன்னை எப்படா சாவான் திண்ணை எப்படா காலியாவான் உடனுக்குடன் போய் பிஜேபியோட கூட்டு வச்சுமோ இவங்க தான், இந்த திமுக தான். பிஜேபியை பத்தி பேசுவதற்கு எந்த தகுதியும் திராணியும் இல்லாதவர்கள் இந்த திமுக. புரியுதுங்களா? இவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சவங்க. இவங்க சும்மா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, பிஜேபியோட விஜய் போறதுக்கு பார்க்கறாரு, அதுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். எடப்பாடி அவர்கள் சொல்லுகிற புது கட்சி, அது எந்த கட்சி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் அந்த அணியில் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலே தான் இந்த தேர்தலை சந்திப்பார்கள் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான். இதுதான் கள நிலவரம். இவங்க எவ்வளவு இவங்க டார்ச்சல் கொடுக்குறாங்களோ சார். இந்த ஜனநாயகம் படம் ஒண்ணு போதும் சார், மிகப்பெரிய எழுச்சியை. இல்ல சார், அப்ப டார்ச்சல் கொடுக்கப்படுது சார். கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு சார்? விஜய் அவர்களுடைய படத்துக்கு டார்ச்சல் கொடுக்குறாங்கன்னு ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரியுது சார். மக்கள் கொதிச்சு போயிருக்கிறான், மக்கள் காத்துக்கின்னு இருக்கிறான். புரியுதுங்களா? கரூர்ல நடந்த சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் அவரை முடக்குவதற்கான பணிகள் தான் இப்போது மீண்டும் நடந்துருக்குது. இதை மக்கள் பார்க்கறான் சார், பொதுமக்கள் பார்த்துருக்கிறான். பொதுமக்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. இது எல்லாத்தையும் பொதுமக்கள் பார்க்கறான். தாய்மார்கள் வேதனைப்படுறாங்க, இளைஞர்கள் வேதனைப்படுறாங்க. ஒரு எங்களுக்காக பாடுபட வரவர், எங்களுக்காக குரல் கொடுக்க வர்றாரு, எங்களுக்காக கஷ்டப்படணும் வராரு, அவருக்கு ஏன் இவங்க இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க? ஒரு சினிமா படம், அந்த சினிமா படத்துக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? விஜய் வந்து அவர் எதிர்த்து எதுனா பேசினாரா? அவர் மோடி எதிர்த்து ஒரு வார்த்தை கேட்டாரா? மத்திய அரசு எதிர்த்து கேட்டாரா? இல்ல. என்ன இது எனக்கு ஒன்றும் புரியல. அவருடைய மௌனமே மிகப்பெரிய புரட்சி. விஜய் அவர்களுடைய மௌனமே மிகப்பெரிய புரட்சி. இந்த நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு சார், எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. இதை விட திரு விஜய் அவர்களுடைய மௌன ஆயுதம் எப்பேற்பட்ட ஆயுதம் பாருங்க. இவனுங்கள மாதிரி தவளை கப்பன்னு கத்தின்னு தருவார் அவரு. மௌன புரட்சி. அப்போ வரக்கூடிய அடுத்த மாநாடுகளிலும் சரி, அடுத்த தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி, கடுமையாக திரு விஜய் அவர்கள் மத்திய அரசை தாக்குவார். ஏன்னா நடந்ததே சார். சார் இப்போ தீய சக்தி திமுக, எங்களுக்கு மாநிலத்தில் திமுக எதிரி, மத்தியில் பாஜக எதிரின்னு சொல்லிட்டார் திரு விஜய் அவர்கள். அப்பவும் வரக்கூடிய பிரச்சாரத்துல இதை குறித்து சொல்லுவார். ஏன்னா அவருக்கு நடந்த அநீதியா தான் பார்க்கப்படுது. ஒரு படத்தை வந்து வாய்ப்புகள் இருக்கலாம். இதையே பெருசா, அதாவது சார் இப்ப ஜனநாயகனே காட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற இவ்வளவு அக்கிரமணம் நடந்துனுக்குது, சமவேளை சம ஊதியம் சொல்லிட்டு இடைநிலை ஆசிரியர் போராடுறான். இதை தான் சார் அவர் பேசுவாரு. இது அரசியல தான் சார் பேசுவாரு. ஜனநாயகனுக்கு அது மக்கள் பாத்துக்கிறாங்க சார், அது அவருக்கு தெரியும். நீ மவன அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது சார். சார் ஜனநாயகன் படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உண்மையான பொங்கல், அன்னைக்கு தான் கொண்டாட்டம், அன்னைக்கு தான் சந்தோஷம், அது எல்லாருக்கும் தெரியும். ஜனநாயகன் என்னைக்கு ரிலீஸ் ஆனது தான் பொங்கல் சொல்லி அன்னைக்கு தான் சார் பொங்கல். அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். பல பேர் வந்து இந்த 3000 கொடுத்த பணத்தை இன்னும் வச்சுட்டு இருக்காங்க ஜனநாயகன் பாக்குறதுக்காண்டி சொல்லி ஒரு தகவல் சார். அதாவது அது அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த 3000 வாங்கினவங்க அது டாஸ்மாக் கடையில் கொடுத்துட்டாங்களா? முக்காவாசி பேர் போயிட்டாங்க சார். ஏதோ டாஸ்மாக் கடையை இப்போ கடந்த போன வாரம் இந்த குறிப்பிட்ட கிழமைகளில் நடந்த வியாபாரத்துக்கும் இந்த 3000 கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்த வியாபாரத்துக்கு கொஞ்சம் கணக்கு எடுத்து பார்க்க சொல்லுங்க. அவனுக்கு இப்படி கொடுத்துட்டு அப்படி வாங்கிப்பானுங்க சார். அப்படி இந்த 3000 அவங்க கொடுக்க வேண்டிய அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது சார். புரியுதுங்களா? அது மக்கள் அதெல்லாம் சார் 100 ரூபாய் 150 ரூபா ஒரு டிக்கெட்டு, ஒரு 2 நாள் 3 நாள் போயிடுச்சு, அவ்வளோதான் சார் டிக்கெட் ரேட்டு. புரியுதுங்களா? அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டு எடுக்கிறார் சார். அவர் விஜயுடைய பார்ட்டுன்னா அவர் நடிச்சிருக்கிறார், அவருடைய கடைசி படம் சென்டிமெண்ட்டாக அதுதான் எல்லாரும் யோசிப்பாங்க. அவருடைய கடைசி படம் அப்படின்னு தான் எல்லாமே பார்க்குறாங்க. மற்றபடி இது வந்து அந்த 3 அப்படி கிடையாது சார். மக்கள் வந்து தன்னெழுச்சி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய செய்வாங்க. அன்னைக்கு தான் உண்மையான பொங்கல்ன்றதை எல்லாரும் கருதுறாங்க. எல்லாரும் ஜனநாயகனுக்காக எல்லாம் காத்துனுக்குறாங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கேட்குது, தாத்தா ஜனநாயகம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? அப்புறம் நம்ம பராசக்தி பற்றிலாம் பேசக்கூடாது. ஏன்னா அது ரெட் ஜெயின் மூவிஸ், அவர் உதயநிதி பையன் தான் அதோடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த படம் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, தியேட்டர் அடிக்குதுன்றாங்க. இல்லை, காங்கிரஸை இப்படி ஒரு திரைக்கதை மூலமாக விமர்சிச்சு முடக்குறாங்க. காங்கிரஸ் ஆமா சார். இல்லை, திமுக விரும்புதா வெளியில போட்டு காங்கிரஸ் அப்படிங்கிறத சார்? திமுக தான் சார் இதை பண்ணுது.
பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. திமுக தான் பண்ணுது. பக்தவச்சலத்தை தான் காட்டுறாங்க அந்த படத்துல. பக்தவச்சலம் பீரியட்ல தான் இந்தி திணிப்பு வந்தது. பக்தவச்சலம் தான் மாணவர்களை சுட சொன்னாரு. பக்தவச்சலம் தான் இந்த பெரிய பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு இந்திரா காந்தி இழிவுபடுத்துறாங்க. பக்தவச்சலம் இழிவுபடுத்துறாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த ஜென்மத்துல ஆட்சிக்கு வர முடியாதுன்ற ஒரு வசனங்கள் இருக்குது. இல்ல அவங்களே வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல. அப்ப நாங்க இப்படிதான் நடந்ததை சொல்றோமோ இல்ல கற்பனை கதையா சார் அது நடந்ததை சொல்லல. அது கற்பனை கதையா தான் அந்த படத்துல சொல்றாங்க. நடந்ததுன்னா உண்மையான வரலாறு யாரும் தெரியாதா? புரியுதுங்களா? அதாவது கொஞ்சம் தான் நடந்தது. புரியுதுங்களா? அது கொஞ்சம் தான் நடந்தது. அதை இவங்க வந்து அது பேசணும்னா அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும் சார். அதுக்கு டைம் பார்த்து அதாவது வந்து அந்த நான் பொதுவாக நான் சொல்றேன். இதை வச்சு சார் இப்போ மொழிக்காக ஆதிக்க இந்தியை எதிர்த்து அரக்கா அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தை எதிர்த்து தன் உயிர் இருந்தான். துப்பாக்கி குண்டுக்கு பலியானான். தீக்கரையானான். தன் பொன்னுடல் மேனிய தீ வைத்துக் கொண்டு மாண்டு மடிந்து போனான். அவன் குடும்பம்லாம் எங்க சார்? கோபாலபுரம் குடும்பம் தானே சார் இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிக்குது. தமிழுக்காக உயிர் நீத்தவன் குடும்பம்லாம் எங்க? நீ படம் எடுத்த உன்னை நானே கேட்கறேன். தெருவில் நீங்க அப்புறம் தீ குளிச்சவன்லாம் எங்க? குண்டடிப்பட்டு செத்தவன்லாம் எங்க? சும்மா தண்டவாளத்தில் ரயிலே வராத தண்டவாளத்தில் படுத்து நின்றுட்டு எழுந்து வந்துட்டு எல்லாம் நாங்கள் தான் மொத்தம் ஹோல்சேல் வியாபாரின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை கொள்ளடிச்சு நாசப்படுத்தி நிற்கிறீங்க. எதை பற்றியும் கண்டுக்காதுக்கிறீங்க. இப்போ கூட சொன்ன இடைநிலை சம வேலை சம ஊதியம் சொல்லிட்டு போடுறான் இடைநிலை ஆசிரியர். சார் நேற்று ஒருத்தன் பெரம்பலூர் மாவட்டம் சேர்ந்த ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை பண்ணிக்கினார் சார். தற்கொலை பண்ணினார். இன்னைக்கு அமைச்சர் ஏதோ பேச்சுவார்த்தைக்கு போறதா இன்னைக்கு சொல்றாரு. அந்த ஆசிரியர்களோட சம வேலை சம ஊதியம் கேட்கறான் சார். ஒரு 5ஆம் வகுப்பு ஆசிரியர் ஒருத்தர் வந்து 60-70,000 சம்பளம் வாங்குறாரு. அதே 5ஆம் வகுப்பு ஆசிரியர் 10-15,000 சம்பளம் வாங்குறாரு. அதே வேலை தான் இவரும் பார்க்குறாரு. அதை தான் தூய்மை பணியாளர் கேட்கறான். ஒரு தூய்மை பணியாளர் வந்து 50-60,000 சம்பளம் வாங்குறாரு. அதே வேலையை செய்யற இன்னொரு தூய்மை பணியாளர் 10,000-12,000 சம்பளம் வாங்குறாங்க. அப்போ சம வேலை சம ஊதியம். நீ செய்யற அதே வேலையை தான் நானும் செய்யறேன். ஆனா உனக்கு ஊதியம் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஊதியம் ஒரு மாதிரி இருக்குது. இங்க எங்க சமூக நீதி இருக்குது? பெரிய சமூக நீதிக்காக வாழ்க்கையை பேசுறீங்க. இல்ல இது அதிமுக இதே விஷயம் தானே கையாண்டது. நம்ம அப்படிதான் அதை பார்க்கணும் சார். அதை நான் சீர் பண்ணி தானே கொடுக்கணும் இவர் சொன்னாரு. புரியுதுங்களா சார்? அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லிட்டாரு. அப்ப நாளைக்கு திரு விஜய் அவர்கள் வந்தாலும் இதை சரி பண்ணிடுவாரு சார். சரி பண்ணுவார் சார் நிச்சயமா. இப்படி இருந்த இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா சார்? இந்த நிலைமைகள்லாம் மாறும் சார். நிச்சயம் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த நிலைமையெல்லாம் மாறும். ஏன்னா அவர் ஒரு துடிப்பு மிக்க ஒரு இளைஞர். அவரோட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இளைஞர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், நல்லவர்கள். அதனால தான் இன்றைக்கு நாடு காக்க புறப்பட்ட நல்லோர் கூட்டத்தின் நாயகராக திரு தளபதி விஜய் அவர்கள் வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமெல்லாம் மாறும் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நிச்சயமா மாறும். இந்த சூழ்நிலை மாறும். புரியுதுங்களா? இந்த இவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படும். நிரந்தரமான ஒரு நல்லாட்சி இந்த நாட்டில் ஏற்படும். அது நிச்சயமா ஏற்படும். அதை திரு விஜய் அவர்கள் சாதிச்சு காட்டுவார். அதுக்கு தான் இவங்களுக்கு பிடிக்கல. எப்படியாவது இவருக்கு தடுக்கணும், இவருக்கு எப்படியாவது பிரச்சனை ஏற்படுத்தணும். ஏங்க இதையெல்லாம் கணக்கு போடாத, இதையெல்லாம் திட்டம் போடாத, இதையெல்லாம் சிந்திக்காத அவர் வருவார். காங்கிரஸ் தன்னுடைய கோபத்தை காட்டுது. ராகுல் காந்தி காட்டுறாரு, அவர் ட்விட் போட்டு காட்டுறாரு. புரியுதுங்களா? ராகுல் காந்தி அது இப்படி பேசுவார். பின்ன நீ இந்திரா காந்தி பேரை வந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்கு இந்திரா காந்தி பேர் எடுக்கிறது நியாயமா சார்? திமுகவும் காங்கிரஸும் தாமரை இலை போல இருக்கிற தண்ணி போல இருக்குது சார். எண்ணெய் தண்ணி பேர் ஒட்டாம இருக்குது. நீங்க எழுதி வச்சீங்க. உறுதியா திமுக காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் அந்த கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். உதயசூரியனுக்கு உண்மையான காங்கிரஸ்காரன் ஓட்டு போட மாட்டான். காங்கிரஸ் வேட்பாளருக்கு உதயசூரியன் திமுக காரன் ஓட்டு போட மாட்டான். தொண்டர்கள் மத்தியில 2 கட்சியும் பிரிஞ்சு போச்சு. இது பொருந்தாத கூட்டணி. இல்ல அப்படி வரும் பட்சத்துல இது காங்கிரஸ் உணர்ந்திருக்குல்ல. அதனாலதான் காங்கிரஸ் தொண்டம் பூரா தாவேகா ஓட்டு போட தயாராயிட்டான். காங்கிரஸ் தொண்டம் பூரா தாவேகா கூட்டணியை தான் விரும்புறான். திமுக தாவேகா கூட்டணி சார், திமுக காங்கிரஸ் கூட்டணி பொருந்தாத கூட்டணி. நான் தான் சொல்றேன், பொருந்தாத கூட்டணி. இந்த கூட்டணியை வந்து அந்த தொண்டன் காங்கிரஸ் தொண்டன் ரசிக்கல. காமராஜரை கேவலப்படுத்துற, இந்திரா காந்தி அவமானப்படுத்துற, ராஜீவ் காந்தி அசிங்கப்படுத்துற, அவர்களுடைய கொள்கை தலைவர்கள்லாம் தூக்கி குப்பையில போடுற. அப்புறம் எப்படி உன்னோட அவன் உண்மையான மானமுள்ள காங்கிரஸ்காரன் கூட பயணிப்பான்? நான் கேட்குறேன் சார். கருணாநிதி காலத்து அரசியலுக்கு நான் வரல சார். கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜர் ஆனா பெண்ணா அலியான்னு காட்டார், அதுக்குள்ள நான் வரல. டி நகரில் அவர் இருந்த வாடகைக்கு இருந்த பங்களாவை படம் முடிச்சு போஸ்டர் போட்டு ஏழை பங்காளர் வாழ்கிற பங்களாவை பார் என்று சொன்னார், அதுக்குள்ள நான் வரல. பெருந்தலைவர் காமராஜர் அம்மா சிவகாமி அம்மையார கருவாட்டுக்காரின்னு சொன்னார், அதுக்குள்ள நான் வரல. பழைய அரசியலுக்குள்ள நான் வரல. காமராஜர் ஆட்சியில காலனாக்கு புலி வாங்கினால் கக்கஞ்சி கண்ணளவு கிண்டல் பண்ணார், அதுக்குள்ள நான் வரல. கவிஞர் ஜீவாவை சிவடன் சொன்னார், அதுக்குள்ள நான் வரல. அந்த பழைய அரசியலுக்குள்ள வரல சார். அந்த பழைய அரசியலுக்குள்ள வரல. இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் எங்கன்னா போனா அரசு பங்களாங்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவர் போகும்போதும் ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியாது, நாங்கள் ஏசி போட்டு விட்டோம். நீங்க சொன்னீங்களா இல்லையா? காமராஜரை ஒரு ஏழை பங்காளனா அப்பேற்பட்ட பெருந்தலைவனை ஏசி இல்லாமல் வாழ மாட்டார் சிறுமைப்படுத்தினீங்களா இல்லையா?
அவர் டூர் போகும்போது அவருக்கு ஒரு நீரிழிவு நோயாளி, அடிக்கடி யூரின் போகணும். அந்த யூரின் போகிறதுக்கு அவர் அனுமதிக்க கூடாதுன்னு அவர் டூர் போகிற வழியில் இருக்கிற அத்தனை அரசு பங்களாவையும் பூட்டி வைக்க உத்தரவு போட்டவர் கருணாநிதி. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். வழியில் இருக்கிற மைதானத்தில் ஒரு காட்டு ஓரமா இருக்கிற மரத்து பின்னாடி யூரின் கழிச்சுட்டு போனார் சார். அப்பேற்பட்ட கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜரை கேவலப்படுத்தியவர்கள் நீங்கள். தியாகத்தில் இந்திரா காந்தியுடைய பேரை திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்த அந்த பேரை எடுத்துட்டு கலைஞர் கருணாநிதி பேருந்து நினைக்கிறீங்க. காமராஜர், நான் கேட்கிறேன், காமராஜர் இவ்வளவு இந்த நாட்டில் உண்மையான புரட்சி தலைவர் யார் தெரியுமா சார்? உண்மையான புரட்சி தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அதனாலதான் தாவேகா கொள்கை தலைவராக ஏத்துனுங்குது. என்னங்க அவ்வளவு பெரிய புரட்சி பண்ணாருன்னு கேட்குறீங்களா? இந்தியாவிலேயே முதலில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவரை இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் காமராஜர். இந்தியாவிலேயே பரமேஸ்வரன் என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவரை உன்னை கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாம்பார், தொட்டா தீட்டு பார்த்தால் பாவம்னு சொன்னாம்பார், வீடு இருக்கிற உன்னுடைய தெரு வழியில சாமி ஊர்வலம் வரக்கூடாதுன்னு சொன்னாம்பார். அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பரமேஸ்வரனை அறநிலையத்துறைக்கு அமைச்சராக்கி எந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த கோவிலுக்குள்ளேயே அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த பரமேஸ்வரனுக்கு பட்ட பரிவட்டம் கட்டி கையில கலசம் ஏந்தி பூரண கும்பம் மரியாதையோட அந்த கோவிலுக்குள்ள அனுப்பி வைத்த உண்மையான புரட்சி தலைவர் காமராஜர். வரலாறு தெரியுமா? அப்பேற்பட்ட தலைவனை பேசுற காமராஜர் இழிவுபடுத்துற மானமுள்ள காங்கிரஸ்காரன் பொறுமையா இருப்பானா? சொல்லுங்க. அதனாலதான் இந்த கோபம், இந்த தாக்கம் வெளிப்பாடு. ஆமா சார், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க எங்கெங்கயோ போய் திமுக தாளம் போட்டு நிக்குது சார். மல்லிகார்ஜுன கார்கே காலை பிடிச்சுன்னு தொங்குது. என்னங்க ராகுல் காந்தி ட்வீட் போடுறாரு? திமுக ஆதரவா இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் காலெல்லாம் வந்து கெஞ்சி கதறி கூத்தாடி இருக்கிறாங்க, எங்களோட கூட்டணிக்கு வாங்கணும். ஏன்னா அவரே ட்வீட் போட்டு காட்டிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் பார்த்தார் சிக்னல் சார்? பிரவீன் சக்கரவர்த்தி வந்து திரு தளபதி விஜய் அவர்களை பார்த்துட்டு போனது அரசியலாகி போச்சா இல்லையா? அடடா இது அரசியலாகி போச்சு, ஒரு நம்மளோட இருக்கிறவரு நம்ம வந்து இப்போ ஜனநாயகனுக்கு ஆதரவா போனா நிச்சயமா இது அரசியல் ஆயிடும் ராகுல் காந்தி தெரியாதா? இங்க கூட்டணியில் இருக்கோம், இப்ப நம்ம ட்வீட் போட்டா பிரச்சனை வரும் சார். என்ன சார் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதே பேசுறோம், இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுங்கிறாங்க. பெரியசாமி சொல்றாரு ஆட்சியில் அதிகாரத்திலாம் பங்கு கொடுக்க முடியாதுன்னு. செல்வ பெருந்தக சொல்றாரு, அதை சொல்றதுக்கு நீ யாரா ஸ்டாலினை சொல்லுன்றாரு செல்வ பெருந்தக. இவ்வளவு பிரச்சனை ஓடி நிற்கும் போது அவர் ஜனநாயகனுக்கு ஆதரவா ட்வீட் போடுறாரு. அப்ப என்ன எனக்கு கூட புரியல. இதுக்கு இன்னும் என்ன விளக்கமா உங்களுக்கு சொல்லணும் சார்? அதை மீறி நீ கையில காலில் ஊந்து நீ காங்கிரஸ் கூட்டணி ஒருவேளை அமைத்தால் அந்த கூட்டணி வெல்லாது. ரெண்டு தொண்டனும் இணைஞ்சு வேலை செய்ய மாட்டான். கழுத்தை அறப்பான் திமுக காரன் காங்கிரஸ் வேட்பாளர்கள் கழுத்தை. காங்கிரஸ் வேட்பாளர்கள் கழுத்தை திமுக காரன் அறுத்து வேலை பார்க்க மாட்டான். என்ன சார் அவங்க கொடுத்த தூவி பூத்துல வேலை பார்க்க மாட்டான். வேலை பார்க்க மாட்டான். அதான் சொல்றேன், கழுத்து அறப்பான். காங்கிரஸ் காரன் கழுத்து அறப்பான். காங்கிரஸ் நிக்கிற வேட்பாளர் நிக்கிற இடத்துல தோக்கடிப்பான் திமுக காரன். இதுதான் கல நிலவரம். காங்கிரஸ்காரர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். விழித்துக் கொண்டவரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். ஒரு மரியாதையான கூட்டணி. காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு வாய்ப்பு சார். போன முறை பிஜேபி தமிழ்நாட்டில் தனியாக நின்றுதுங்க. தமிழ்நாடு பூரா குக்குராங்கள் பூரா தாமிர சின்னத்தை காட்டிட்டாங்க. தாமிரன் ஒரு சின்னம் இருக்குதுன்னு கை சின்னத்தை மக்கள் மறந்துக்கிறாங்க. இவன் கொடுக்குற 10 சீட்டு 5 சீட்டுக்கு நீங்க இப்படியே காலம் போல நீ இப்படியே கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கான மரியாதை கௌரவத்தை தேடிக்குங்க. ஆட்சியில் அதிகாரத்துக்கு நீங்க 67 போன ஆட்சிங்க. அதுதானங்க திருச்சி வேலுச்சாமி அவர் காங்கிரஸ் கட்சியில் கேட்கிறாரு. 67 போன ஆட்சி அதிகாரம். நீங்க அப்படி கூட பயணம் பண்ணி உங்களுக்கு மரியாதைக்குதா? ராஜீவ் காந்தி அவமானப்படுத்துறான், காமராஜர் அவமானப்படுத்துறான், இந்திரா காந்தி அவமானப்படுத்துறான். அவங்க அப்பா நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வராங்க பிஜேபியில இருந்து. ஆனா பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியாத ராகுல் காந்தி உட்காந்துப்பார். ஏன் சோனியா காந்தி வெளியிட்டா அந்த நாணயம் வராதா? சொல்லு. நாணயமே இல்லாத தலைவனுக்கு நாணயம் சார். நாணயமே இல்லாத ஒரு தலைவனுக்கு நீங்க நாணயம் வெளியிட்டீங்க, சரி வெளியிடுங்க. அது ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்டா தான் வெளியே போகுமா? அது சோனியா காந்தி விட்டா போவாதா? இல்ல ராகுல் காந்தி ஏங்க அப்ப சோனியா காந்தி வெளியிட்டா கௌரவம் போயிடுமா? இல்ல அவங்க சிட்டிங் ஒரு மத்திய அமைச்சர் இந்த நாட்டு உலக நாட்டுடைய தலைவர்கள்லாம் இந்தியாக்குள்ள வரும்போது பிரதமரை பாக்குறாங்களோ இல்லையோ சோனியா காந்தியை பார்ப்பாங்க சார். காங்கிரஸ் கட்சின்னா சாதாரணமா ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டி கூடுதுன்னா வெள்ளக்காரன் ஆடுவான் தடுத்தட்டு. அந்த காரிய கமிட்டிக்கு அப்பேற்பட்ட பவர் சார். ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர். இன்னைக்கு பிஜேபி எடுத்து அரசியல் பண்ணிக்கிறீங்க. ஒரு காலத்துல காங்கிரஸ் எடுத்து தானே சார் அரசியல் பண்ணீங்க. ஏகாதிபத்தியமே காங்கிரஸ் ஏகாதிபத்தியம் கம்யூனிஸ்ட்காரன் வாய் திறந்தா காங்கிரஸ் பேசின்னு இருந்தான்.
அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தி, அந்த அம்மாவுக்கு என்ன தகுதி இல்லை? ஒரு ராஜீவ்காந்தி அந்த அம்மா இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கின்னு இத்தாலி நாட்டுக்குள்ள இருந்து இந்தியாக்குள்ள வந்தாலும் ஒரு இந்திய பெண்மணியா, ஒரு இந்து பெண்மணி தான் அந்த அம்மா வாழ்ந்தாங்க. அப்ப அந்த அம்மா நானே வெளியிட்டா மாதிரி இருக்கதா? இல்ல ராகுல் நீ ராஜ்நாத் சிங் தானே வெளியிட்ட? புரியுது? அதெல்லாம் சார் இவங்க பிஜேபி அவங்களுக்கு என்னன்னா இது இப்படியாவது குட்டியை குழப்பி இந்த மக்களை ஏமாத்த நினைப்பாங்க சார். மக்களை மாக்களாக கருதுகிற இந்த மடையர்கள், இந்த மதோன்மத்தர்கள் மண்டியிட போகிற நாளாகத்தான் வருகிற 2026 அமையும். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஆணவ ஆட்சி அகலும், அகம்பாவம் பிடித்தவர்களின் கொடிமரம் முறியும். எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற லட்ச தொண்டர்களின் இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கொற்றவனாம் தளபதி விஜய் கொடிதான் சென்னை செயின்ட் கோட்டை கொத்தளத்திலே இனி பறக்கும் பறக்கும் பறக்கும். எங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.